ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே மெயின்டெனன்ஸ் கம்மியாக பூச்சி தாக்குதல்கள் அதிக அளவில் இல்லாமல் ஒரு அழகான பூச்செடி வளர்க்கணும் அப்படின்னா உண்ணி செடிகள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். லேண்டனா கேமரான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் உண்ணி செடிகள் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இந்த செடிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல ஒரு பிங்க் வித் எல்லோ கலர் ஷேடில் ரோட்டோரங்களில் அதிக அளவில் பார்த்துருப்பீங்க, கடந்தும் போயிருப்பீங்க. ஸோ அந்த செடிகளை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாமா, எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ரோட்டோரங்களில் இருக்கிற உண்ணி செடிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்பைன்ஸ், அதாவது குட்டி குட்டி முட்கள் மாதிரி இருக்கும். பட் நம்ம நர்சரிஸில் வாங்கக்கூடிய செடிகளில் அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, முட்கள் எதுவும் இருக்காது. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒயிட், பர்பிள், பிங்க், அதுக்கப்புறம் ரெட் வித் ஆரஞ்ச், பிங்க்லேயே எல்லோ கலர் ஷீட்ஸ் வர மாதிரி எல்லோ கலர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 ரூபா இந்த ரேஞ்ச்லேயே வந்து உங்களுக்கு செடிகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. இந்த செடிகள் நீங்கள் தரையில் வைக்கும்போது நம்ம ரோட்டில் பார்க்குற உண்ணி செடிகள் மாதிரி நல்லா விகோரஸாக நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட செடி தான். பட் நம்ம தொட்டிகளில் வைக்கும்போது அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டு அதை வந்து நம்ம சைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேங்கிங் பேஸ்கெட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சூட்டான ஒரு செடின்னு சொல்லலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து வருடம் முழுக்க வந்து இந்த செடிகளில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பூக்கள் வந்து இருக்கும் இந்த செடிகளில். மண்கலவையை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட்ஸும் கிடையாது. நீங்கள் மற்ற பூச்செடிகளுக்கு என்ன ஒரு மண்கலவை கொடுக்குறீங்களோ அதே மண்கலவையை இந்த செடிகளுக்கு கொடுத்தா போதுமானது. நான் வந்து ஒரு பங்கு கார்டன் சாயில் இல்லைன்னா செம்மண் எடுத்துப்பேன். ஒரு பங்கு கொக்கோபீட், ஒரு பங்கு வெர்மி கம்போஸ்ட், இது கூட கொஞ்சம் எப்சம் சால்ட், வேப்பம் புண்ணாக்கு, போன் மீல், இதெல்லாம் கலந்து வந்து என்னுடைய மண்கலவையை வந்து நான் தயாரிப்பேன். உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய தொட்டிகளில் தண்ணி வந்து வடிகிற அளவுக்கு ஓட்டைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த செடிகளுக்கு நேரடி சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் ஆச்சு டைரக்ட் சன்லைட்டில் இருக்கிற மாதிரியான இடங்களை வந்து தேர்வு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செடிகளை நீங்கள் நர்சரிஸ்லேருந்து வாங்கிட்டு வரும்போதே உங்களுக்கு பூக்களோடு தான் கொடுப்பாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு பூக்கள் எப்போ பூக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பூக்கள் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். பூக்களோட எண்ணிக்கை குறையுது, இல்லைன்னா பூக்கள் பூக்கவே மாட்டேங்குது அப்படின்னா கரெக்டான நேரடி சூரிய வெளிச்சத்தில் இந்த செடிகளை வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மண்ணை வந்து ரொம்ப காய விட்டுட்டிங்க அப்படின்னா பூக்கள் எல்லாம் காஞ்சு உதிர்ந்து போக ஆரம்பிச்சிடும். இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் முறுமுறுன்னு ஆகிட்டு அப்படியே உடஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப செடிகளை காய விட்டுட்டிங்கனாலும் அந்த செடியை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கரெக்டாக வாட்டர் வந்து செக் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து கொடுத்துட்டு வாங்க. ஸோ நர்சரிஸில் வாங்கும்போது நமக்கு ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலயமா தான் ப்ரொபகேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலயமா நம்மளும் வீட்டிலே ப்ரொபகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதில் விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து காய் வந்துட்டு அதிலிருந்து பழங்கள் மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையோட பழம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பழங்கள் வந்து வைக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து எல்லா பூக்களுமே பழங்கள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில பூக்கள் தான் வந்துட்டு காய் ஆகிட்டு அதிலேருந்து நமக்கு சீட்ஸ் வந்து வருது. பட் அந்த சீட்ஸ் போட்டு இது வரைக்கும் பெருசாக எனக்கு சக்ஸஸ் ரேட் இருந்ததில்லை. அங்கங்கே 1, 2 சீட்ஸ் வந்து வைக்கும். சப்போஸ் சீட்ஸ் போட்டு ஜெர்மினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஃபீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பூக்கள் கொடுக்குது, ஸோ நிறைய உரங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தா போதுமானது. பட் கண்டிப்பாக கெமிக்கல் ஸ்ப்ரேஸ், இந்த மாதிரி கெமிக்கல் உரங்கள் இதெல்லாம் கொடுக்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த பூக்களுக்கு நிறைய தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் எல்லாமே அட்ராக்ட் ஆகும். ஸோ கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் பண்ணுறதுனால அது வந்து அவங்களுக்கும் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி இந்த செடிகளுக்கு பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல்னு நான் எதுவுமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு மாவு பூச்சி இருந்தது பார்த்தேன். பட் அதுவாகவே போயிடுச்சு. ஸோ பெஸ்ட் ஃப்ரீ அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா ஃப்ளவரிங் பிளான்ஸில். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி வளர்க்கலாம் இந்த செடிகளை. நீங்கள் தரையில் வைக்கும்போது ரொம்ப அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு செடி தான். பட் நீங்கள் கட் பண்ணி அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெட்ஹெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதுவே வந்து காஞ்சு போய் விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த விதமான மெயின்டெனன்ஸ் கிடையாது. சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியாகவே நம்ம தோட்டங்களில் வளர்க்க முடியும். இதில் நிறைய வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலைகளை வந்து நம்ம அரைச்சு ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மெடிசினல் யூசஸ் இதை வந்து பாய்சனஸ்னும் கிளைம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி உங்கள் வீட்டுக்கு ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் எப்போவுமே கம்மியான மெயின்டெனன்ஸில் வேணும், ஒரு ஹேங்கிங் பெஸ்கெட்டில் பார்க்கும்போதே அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக இந்த லேண்டனா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டனிங் தமிழை மறக்காமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக், யூடியூப்லையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.